லவிகா சண்டே ஸ்பெஷலாட்டினே காடை பிரியாணி ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு சமையல். நான் எங்க வீட்ல இருந்து பல்லாரி தக்காளி வர எடுத்து வச்சுட்டு மழை வரது போலவே இருந்துச்சு. டார்பால் வர வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிட்டோம். எஞ்சகான்ல ஒரு ஸ்டோருக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆடி கிளம்பிட்டோம். அது பக்கத்துல ஒரு இறைச்சி கடை இருந்துச்சு. அங்க போய் ஒரு 6 பெரிய காடையை பார்த்து வெட்டி வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பிரியாணி வைக்கிட்டு பாத்திரம்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகிற டைம்ல ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா வேற கொலமாட்டு தான் இருந்துச்சு. தோப்புக்கு உள்ள போகக்கூடிய வழியில ரம்பல வேற பறிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆடி தோப்புக்கு வந்து பல்லாரி தக்காளி புதினா மல்லிகீரை பச்சை மிளகாய் எல்லாமே தரமாட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பிரியாணி அரிசி கழுவி தண்ணில ஊற வச்சுட்டான். நம்ம தம்பி மாரலாம் வர காடே ஜம்மனி கழுவி வச்சிட்டு இருந்தானுவன். கொஞ்ச நேரத்துல மழை வரது போலவே இருந்துச்சு. ஆல்ரெடி டார்பால் வர கட்டி வச்சுட்டோம். மசாலா ஐட்டம் எடுத்து தனியா வச்சுட்டு அடுப்பை ரெடி பண்ணி சட்டி அடுப்புல தூக்கி வச்சு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நெய் பட்டகிராம்லாம் போட்டு நல்லா வசக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எண்ணெய் ஊத்தி உள்ளி எடுத்து போட்டு நல்லா வசக்கி வந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வர உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம். அது கூடவே பாத்தீங்கன்னா தக்காளி புதினா மல்லிகீரை எல்லாம் போட்டு நல்ல ஒரு வசக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா வத்தல் பொடி மல்லிப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி முடிச்ச பிறகு காடை எடுத்து உள்ள போட்டு தண்ணியை ஊத்தி தயிர் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊத்தி அப்படியே மூடி வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்துல ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசி எடுத்து உள்ள போட்டு மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தம்மு நல்லா பிடிக்கிறதாண்டி ஒரு பெரிய கருங்கல் எடுத்து அந்த மூடி மேல வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கல் எடுத்துட்டு பார்த்தா பிரியாணி தர மாட்டு ரெடி ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கு மேல நெய்யை ஊத்தி வாழையில எடுத்து பிரியாணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். காடை பிரியாணியை பார்க்கும் போதே நாக்குல வேற எச்சி ஊறிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு பையன் மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தானுவன். நம்ம தம்பி வேற லெவல்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் பிரியாணி தவட பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் காடை பிரியாணி சாப்பிடுறீங்களா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.